விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. விஜய்க்கு கோவமா வருது. என்ன பேசியோ வந்துட்ட கூடியே. அங்கேருந்து வீட்ல தான் தொல்ல. இங்கேயும் வந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டே வராரு. உள்ள வந்தவுடனே அங்க இருக்கவங்க எல்லாம் விஷ் பண்றாங்க. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் பத்திரிக்கை தரல. அதனால உங்க கல்யாணத்துக்கு நாங்க வரல. உங்கள தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஓகே பரவாயில்லங்க. அதில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி வாங்க மேடம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அஜய் அங்க இருக்காரு. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. இல்ல அண்ணிய வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாரு. சரி வா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. மேடம் நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேக் வெட்டி ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேனேஜர் சொல்றாரு. என்ன பண்ண போறீங்க? இப்போ 11 மணிக்கு மீட்டிங் இருக்கு. அது பார்த்தீங்களா? அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. பண்ணிட்டே இருக்கேன். போங்க. போய் அந்த வேலை இருந்தா போய் பாருங்க போங்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோவமா திட்டுறாரு. அத பார்த்தோனே அப்படியே அஜய் சிரிச்சுட்டே இருக்காரு. என்னடா சிரிச்சுட்டு இருக்க? போடா போய் வேலை இருந்தா போய் பாரு போ. அப்படின்னு விஜய் பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப காவேரி சொல்றாங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. உனக்கு வேலையா? ஆமா நீ என்னதான் பண்ண? எதுக்காக உனக்கு தாத்தா இங்க அனுப்புனாரு? அதுவும் நீ என்னோட ஈக்குவலுக்கு நீ சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி எந்த அளவுக்கு அவரோட மனச நீ மாத்தி வச்சிருக்க? என்னதான் அப்படி பண்ண? தாத்தாக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு எதுவுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே தாத்தாவே தான் பண்ணாரு. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆமா, எல்லாம் நீ பேசுறது தான். அதனால தான் அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு. தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. நீ இருக்க போறதே கொஞ்ச நாள் தான். அது ஏன் தாத்தாக்கு தெரியவே மாட்டுது? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. நீங்க வேணா போய் சொல்லுங்க. காவேரி இருக்கிறதே 1 வருஷம் தான். இனிமே அவ இங்க இருக்க மாட்டா. என் பொண்டாட்டியும் கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தை வேற பெத்துக்க சொல்றாரு. நீயும் சரின்னு சொல்ற. அப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் நைஸா இங்கேயே இருக்கலான்னு தானே பிளான் தானே போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. தாத்தா கிட்ட போய் சொல்லுங்க. இது ஒரிஜினல் பொண்டாட்டிலாம் இல்ல. குழந்தைலாம் பொறக்காதுன்னு போய் நீங்களே போய் சொல்லுங்க போங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நல்லா பேச கத்துக்கிட்ட. சூப்பரா பேசுற. நல்ல ஆள் தான் நீ. இங்க உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. போய் இங்க சும்மா உட்காரு. சும்மா உட்காந்துட்டு போர் அடிக்கிறது தாங்க முடியாம நீயே வீட்டுக்கு போ. நீங்க இங்க நான் கோவப்படுத்தத போயிடு எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உனக்கு ஏதாவது வேணும்னா போய் தாத்தா கிட்ட போய் வேலை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்றாரு. ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு காவேரி போறாங்க. கங்கா அவங்க தங்கச்சி, அம்மா, குமரன் 4 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபேஷன் ஷோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அதுவா சூப்பர் நீ கலந்துக்கோக்கா. இனிமே நீ நல்ல டிசைனர் ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. என்னது டிசைனரா? ஆமா டெய்லர்ஸ்லாம் சொல்லக்கூடாது. டிசைனர் தான் சொல்லணும். இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அங்க வருவாங்க. நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. நீங்க பெரிய அளவில் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படிதான். சரி பணம் ஏதாவது குடுப்பாங்களாடி? குடுப்பாங்கம்மா. ஆர்டர்ஸ்லாம் குடுப்பாங்க. கண்டிப்பா பணம்லாம் நல்லா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அப்படியா? சரி. அக்கா நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட காலேஜ்ல ஒருத்தி ப்ளவுஸ் தச்சா. அது எவ்வளோ தெரியுமா? 20,000. அப்பா! அவ்வளவா ஆகும்? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ரொம்ப நல்லா டிசைன்லாம் பண்ணியிருக்காங்கக்கா. நெறைய காசுக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீ தான்க்கா சும்மா கொஞ்சமா காசு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே தைக்கிறால்ல நீ பார்த்துக்கோ. அமௌண்ட் வாங்குறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்றாங்க. இங்க பாருடி. போய் படிக்கிற வேலை இருந்தா போய் பாரு. இதெல்லாம் பத்திலாம் அவங்க வேலைய அவங்களே பார்த்துப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. பாட்டி, ராதா 2 பேருமே சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. வெண்டைக்காய் எல்லாமே சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வராங்க காவேரி. பாட்டி நீங்கள் எதுக்காக இந்த வேலை செய்கிறீங்க? நான் செய்கிறேன் பாட்டி. இங்கே பார் நீங்கள் போயிடு. என்னை கோவப்படுத்தாது அப்படின்னு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லை பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால தான் நான் செய்கிறேன். இங்கே பார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவத்தில் இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன தான் பண்ண? தாத்தா அவ்வளோ உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்ன சொக்குப்பொடி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொக்குப்பொடியா? என்னது பாட்டி? சொக்குப்பொடினா அது என்ன கலர்ல இருக்கும்? இவளுக்கு நக்கலை பத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி எனக்கு உண்மையாவே அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீ பேசாத. உனக்கு பாத்தியா எவ்வளோ ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு பாத்தியா? அதுவும் விஜய்க்கு ஈக்குவலா நீ சைன் பண்ணணும். போ சைன் பண்ற வேலை இருந்தா போய் பாரு போ அப்படின்னு ராதா சொல்றாங்க. நீங்க 2 பேரும் பயங்கர கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா கோவத்துல தான் இருக்கும். இன்னும் நீ வீட்டை கூட எழுதி கேட்டா தாத்தா கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் உன் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவாரு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நீங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் வீடு, ஆஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீ பேசாத போ இங்கேருந்து. போ சொல்லுறாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. சரி நீங்க கோவப்படாதீங்க. கோவப்பட்டு சமைச்சா சாப்பாடுலாம் கசக்கும். நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போறாங்க.
குமரன், கங்கா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "இந்த ட்ரெஸ் ஓகேவா? இதுல வந்து டிசைன் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. பண்ணலாங்க" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "ஆமா, இதெல்லாம் நமக்கு முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "முடியுங்க. எல்லாமே நம்மளால முடியும். இதுவரைக்கும் நம்மளால முடியும்னு நெனச்சு தானே நம்ம வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இல்ல, இதெல்லாம் நான் நெனச்சு கூட பார்க்கல. சென்னைக்கு வருவோம் இதெல்லாம். எல்லாமே நடந்ததுல்ல. அதே மாதிரி தான். இப்போ நம்ம பயந்தே ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். நடந்து போவோங்க. முள்ளா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. கங்கா டிசைன் பண்ணி காட்டுறாங்க. குமரனும் டிசைன் பண்ணி காட்டுறாரு.